அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அநேக நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழி தொண்டர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின் வந்த அநேக நபிமார்கள் அவர்களின் வழி தொண்டர்களே ஆவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூத்த மகனான நபி இஸ்மாயிலின் வழித்தோன்றலே இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்ரவேலர்களுக்கு அனுப்ப பெற்ற நபிமார்கள் அனைவரும் இப்ராஹிமின் இளைய மகனாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றர்களே ஆவார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் 6வது அத்தியாயத்தில் 74 to 76 வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம், அனைவருக்கும் நேர்வழி காட்டினோம். அதற்கு முன் நூஹுக்கும் அவரது வழித்தோன்றர்களின் தாவூத், சுலைமான், ஐயூப், யூசுப், மூசா, ஹாரூன் ஆகியோரையும் நாம் நேரான வழியில் செலுத்தினோம். நன்மை செய்பவர்களுக்கு இவ்வாறே நாம் கூலி அளிக்கிறோம். ஜக்ரியா, யஹ்யா, ஈசா, இலியாஸ் ஆகியோரையும் நேரான வழியில் செலுத்தினோம். இவர்கள் அனைவரும் நன்னடத்தை உடையவர்கள். இஸ்மாயிலில் அல்யா, சாஹூ, யூனுஸ், லூத் இவர்களையும் நேரான வழியில் செலுத்தினோம். இவர்கள் அனைவரையும் உலகத்தில் உள்ள அனைவரை விடவும் மென்மையாக்கி வைத்தோம். அல்லாஹ் தன் திருமறையில் 4வது அத்தியாயத்தில் 63வது வசனத்தில் கூறியிருக்கிறான். நூஹுக்கும் அவர்களுக்கு பின் வந்த நபிமார்களுக்கும் தூது செய்தி அறிவித்தது போன்று நபியே உனக்கும் நிச்சயமாக நாம் தூது செய்தியை அறிவித்தோம். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அவரது சந்ததிகள் ஈசா, ஐயூப், யூனுஸ், ஹாரூன், சுலைமான் ஆகியோருக்கும் தூது செய்தி அறிவித்தோம். தாவூத்துக்கு நாமே சாபூரை வணங்கினோம் என்று அல்லாஹ் தன் திருமறையில் அறிவிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரச்சாரம். கொடுங்கோல் மன்னனிடத்தில் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் அன்றைய ஈராக்கின் தலைநகரமான காபில் நகரத்தில் ஆட்சி புரிந்து வந்த ஒரு சர்வ அதிகாரி. அவன் பேர் நம்ருத். இவன் பெரிய வல்லரசை பெற்றிருந்தானாமா. இதனால் அவன் அகம்பாவம் கொண்டு இறைவனை மறுத்து பூமியில் ரொம்ப அக்கிரமம் செஞ்சு வந்துட்டு இருந்தான். இந்த ஆட்சி அதிகாரம் பெற்றிருந்ததால் இவனே நான் தான் இறைவன் என்று சொல்லிட்டு வந்தான். தன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் இறைவன் வேறு யாரும் இல்லைன்ட்டு வாதாடினான். அதே மாதிரி நம்ருத்துக்கு பின்னர் வந்த பிர்ஆனும் இப்படி தான் சொல்லி கொண்டு இருந்தான். இப்படி நம்ருத் அந்நீதி இழைத்ததுக்கும் தீவிரமாக இறைவனை மறுத்து கடும் பிடிவாதக்காரனாக இருந்ததற்கும் அவன் நீண்ட நாள் காலம் ஆட்சி புரிந்ததாகத்தான் இருக்க வேண்டும். அவன் 400 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இறைவன் இருக்கிறானா என்பதற்கான ஆதாரத்தை கேட்டானாமா. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கிறான். அதாவது 2வது அத்தியாயத்தில் 758வது வசனத்தில் தனக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்ததற்காக இப்ராஹிமிடம் அவரது இறைவனை குறித்து தர்க்கம் செய்தவனை நீ அறியவில்லையா? என் இறைவன் உயிர் கொடுப்பான், மரணிக்க செய்வான் என்று இப்ராஹிம் கூறும்போது நானும் உயிர் கொடுப்பேன், மரணிக்க செய்வேன் என்று அவன் கூறினான். நிச்சயமாக அல்லாஹ் கிழக்கில் சூரியனை உதிக்க செய்கிறான், எனவே நீ மேற்கில் அதை உதிக்க செய் என்று இப்ராஹிம் கேட்டார். உடனே ஏக இறைவனை மறுத்த அவன் வாயடைத்து போனான். அந்நீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். இந்த வசனத்துக்கான விளக்கம்: கண்ணுக்கு தெரியும் வகையில் படைப்புகள் புதிதாக தோன்றுவதும் பின்னர் அவை அழிந்து விடுவதும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரங்கள் ஆகும். சுயமாக செயல்படும் ஆற்றல் மிக்க ஓர் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இது சான்றாகும். ஏன்னா இந்த படைப்புகளால் தானாக தோன்ற முடியாது. அந்த படைப்பை படைச்சவன் அவசியம் இருக்கவே வேண்டும். எனவே அவன்தான் என் இறைவன், அவனையே வழிபட வேண்டும் என்று நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். அவன் இணையற்ற ஏக இறைவன் ஆமான் என்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனிடம் அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்க செய்கிறான், முடிஞ்சா நீ அதை மேற்கில் உதிக்க செய் என்றார்கள். அப்படி அவங்க சொன்னதும் அவன் வாயடிச்சு போய் நின்றுட்டான். என்ன பேசுறனே அவனுக்கு தெரியல. அதாவது உயிர் கொடுக்கும் ஆற்றலும் அதை இறக்க செய்யும் ஆற்றலும் உள்ள ஒருவனால் படைப்புகளில் உள்ள மூலப்பொருட்களிலும் தன் விரும்பிய மாற்றங்களை செய்ய முடியும். கோள்களையும் அவற்றின் இயக்கத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். எனவே உயிர் கொடுப்பேன், இறக்க செய்வேன் என நீ வாதாடுவது உண்மையானால்
நீ உண்மையாக இறைவனாக இருந்தால் இதோ தினமும் கிழக்கில் உதிக்கும் சூரியனை மேற்கில் உதிக்க செய் பார்க்கலாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இது நம்மளால முடியாது, அதே மாதிரி வீண் பெருமையும் பேசவும் முடியாது என்ன அவன் உணரும்போது அவன் எதுவுமே பேசாமல் வாயடிச்சு நின்றுட்டான். அதனால் அவனுக்கு எதிராக சான்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்ராஹிம் நபி தன் தந்தையிடத்தில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை உட்பட அவர்களுடைய சமுதாயம் முழுவதும் சிலை வணக்கத்திலே மூழ்கியிருந்தாங்க. அந்த கொடுங்கோல் மன்னனிடம் மட்டுமில்லாமல் தன் தந்தையிடத்திலும் அறிவுபூர்வமாக வாதிட்டு பிரச்சாரம் செய்தார்கள். என்றாலும் அவருடைய தந்தை ஏற்றுக்கொள்ளாமல் பதிலுக்கு அவரும் வாதிடவே செய்தார். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 19வது அத்தியாயத்தில் 42 to 48வது வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். என் தந்தையே, செவியுறாத பார்க்காத உனக்கு எந்த பயனும் அளிக்காததை ஏன் வணங்குகிறீர் என்று அவர் தம் தந்தையிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. என் தந்தையே, உங்களுக்கு கிடைக்காத கல்வி ஞானத்தை நான் என் இறைவன் அருளால் அடைந்திருக்கிறேன். நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை நேர்வழியில் நடத்துவேன். என் தந்தையே, ஷைத்தானை வணங்காதீர். நிச்சயம் ஷைத்தான் அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்பவன் ஆவான். என் தந்தையே, அளவற்ற அருளாளனிடமிருந்து உமக்கு வேதனை வந்துவிடுமோ எனவும் ஷைத்தானுக்கு உற்ற நண்பராக ஆகிவிடுவீரோ எனவும் நிச்சயம் நான் அஞ்சுகிறேன் என்றார். அதற்கு அவர், இப்ராஹிமே, எனது கடவுள்களை நீ அலட்சியப்படுத்துகிறாயா? நீ விலகி கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் எறிந்து கொள்வேன். நீண்ட காலம் என்னை விட்டு விலகிவிடு என்று தந்தை கூறினார். அதற்கு இப்ராஹிம், இதோ நான் செல்கிறேன், உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. பின்னர் நான் உங்களுக்காக என் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். நிச்சயமாக என் இறைவன் என் மீது மிக்க இரக்கமுடையவனாக இருக்கிறான் என்று கூறினார். உங்களையும் அல்லாஹ்வை அன்றி நீங்கள் பிரார்த்திப்பவற்றையும் விட்டு விலகிக் கொள்கிறேன். என் இறைவனையே பிரார்த்தனை செய்வேன். எனது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதில் துர்பாக்கியசாலியாக ஆகாமல் இருப்பேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.